Hey everyone, welcome to Java Selenium 2025 series. ஸோ இந்த சீரீஸில் நான் வந்து எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னா கம்ப்ளீட் லைக் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கான கோர்ஸை வந்து நான் அதில் கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து யார் யார் பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு பிகினர், ஸோ இதுக்கப்புறம் தான் நான் எல்லாமே கற்றுக்க போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு ப்ரோக்ராமிங் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னா எஸ், நீங்கள் இந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கான ஏற்ற கோர்ஸ் தான். அண்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு மேனுவல் டெஸ்டர், நான் ரொம்ப வருஷமாக மேனுவல் டெஸ்டிங்கில் இருக்கேன். இப்போ நான் வந்து ஆட்டோமேஷன் கற்றுக்கணும் அப்படின்னா எஸ், நீங்களும் இதை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஒரு ரியல் எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கோர்ஸில் நான் ஏதாவது மிஸ் பண்ணுறேன், சம்திங் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னா எஸ், நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டை ரீட் பண்ணி அதுக்கான அப்டேட்டை கொடுப்பேன். அதே மாதிரி இந்த கோர்ஸோட எண்டில் கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ஓனாக உங்களாலேயே வந்து கூட ரைட் பண்ணி ரன் பண்ண முடியும். அது எந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களால் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் சொன்ன மாதிரி இட் இஸ் கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி. ஸோ வி வில் ஸ்டார்ட் த கோர்ஸ் வித் அ கொஸ்டின். ஸோ வாட் இஸ் ஜாவா? ஸோ ஜாவா அப்படின்னா என்ன அப்படின்ற கொஸ்டின்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜாவா அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் ஜென்ரலாக இருக்கிட்டே அது கேட்டிங்கன்னா ஜாவான்றது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஜாவான்றது வெறும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது, இட் இஸ் அ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா, இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்குது, அதையும் பார்த்தா தான் உங்களுக்கு ஏன் வந்து ஜாவாவை நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கூப்பிட்றோன்ற ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லைக் லாங்குவேஜஸ்லேயே வந்து சில டைப்ஸ் இருக்குது. ஐ மீன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ், அனதர் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் பேஸ், அனதர் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். ஓகே, ஸோ ஏன் வந்து நான் ஸ்ட்ரக்சரில் வந்து சி அண்ட் பைத்தானை மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் பேஸில் ஏன் வந்து விபி ஸ்கிரிப்ட் விபி பைத்தானை மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் ஓரியன்டில் ஏன் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா சி ஷார்ப் அண்ட் பைத்தானெலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற கிளாரிட்டியை வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏன் பண்ணியிருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் ஏன் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன்றது தெரிஞ்சதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது. கிளாஸ், மெத்தட், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன், இது எல்லாம் சேர்ந்ததை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு லாங்குவேஜில் இதெல்லாம் வச்சு என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அந்த லாங்குவேஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஊப்ஸ் கான்செப்ட், சாரி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஜாவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால தான் ஜாவாவை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஜாவாவில் இது எல்லாமே இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ண முடியும், ஜாவா கோடை வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம ஜாவாவை வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு இன்னொரு கேட்டகரி இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாங்குவேஜஸ். ஸோ ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜஸ்லாம் நான் கிளாஸ் மெத்தட் மட்டும் வச்சு என்னால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் பேஸ்டு லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விபி ஸ்கிரிப்ட் பைத்தான்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னால் வந்து கிளாஸ் அண்ட் மெத்தட் மட்டுமே வச்சு என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், அதனால தான் வந்து அதை ஆப்ஜெக்ட் பேஸ்டுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜஸில் இது எதுவுமே யூஸ் பண்ணாமலே என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அதை தான் ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சரி, இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் வந்து நான் எல்லா டைப்ஸ்லையும் வந்து பைத்தானை மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. சரி, நீங்கள் பைத்தானை இந்த எல்லா ஊப்ஸ் கான்செப்ட் வச்சு உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி பைத்தான் லாங்குவேஜை கிளாஸ் அண்ட் மெத்தட் மட்டும் வச்சு உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாதிரி பைத்தான் லாங்குவேஜை இது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு நோட் பேடில் ஸ்கிரிப்ட் எழுதி உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் எல்லா இடத்துலையுமே வந்து பைத்தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் எதனால் வந்து ஜாவா லாங்குவேஜை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஓகே, சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவில் வந்து ஒரு 3 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. இந்த 3 காம்போனன்ட் இல்லை அப்படின்னா உங்களால் ஜாவா ஸ்கிரிப்டை ரன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அந்த 3 காம்போனன்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஜேடிகே,
which is Java Development Kit. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா JRE, which is Java Runtime Environment. இன்னொன்று வந்து JVM, Java Virtual Machine. இது எல்லாமே இதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 3 காம்பனன்ட் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த 3 காம்பனண்ட்டில் இருக்க ஒவ்வொன்றுமே வந்து நம்மளுக்கு எங்கே தேவைப்படுது, எப்படி வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்டில் வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஐ வில் நேம் திஸ் சர்க்கிள் ஆஸ், இந்த சர்க்கிளுக்கு வந்து நான் JDK அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ இதுக்குள்ளே நான் இன்னொரு சர்க்கிளை ட்ரா பண்ணுறேன். இப்போது இந்த சர்க்கிளோட நேம் வந்து JRE அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள்குள்ளே இன்னொரு சர்க்கிள் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த சர்க்கிளோட பேர் வந்து JVM. ஸோ JDKனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், JREனா ஜாவா ரன்டைம் என்விரான்மெண்ட், JVMனா ஜாவா வர்ச்சுவல் மிஷின். ஓகே, ஸோ இந்த 3 காம்பனண்ட் நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 காம்பனண்ட்டும் நம்மளுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ண போகுது நம்மளோட எக்ஸிக்யூஷனுக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜாவா டெவலப்மெண்ட் கிட் JDK அப்படின்றத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு JREயும் சேர்ந்து வரும், JVMமும் சேர்ந்து வரும். ஓகே, JDKன்றது உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு டவுன்லோடபிள் ஃபைல் தான். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு JREயும் வந்துடும், JVM வந்துடும். அதே மாதிரி JRE வந்து உங்களால் தனியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். நீங்கள் JRE மட்டும் தனியாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு JVMமும் சேர்ந்து வரும். ஓகே, ஸோ நம்ம JDK இன்ஸ்டால் பண்ண முடியும், JREயும் தனியாக இன்ஸ்டால் பண்ண முடியும், பட் JVM வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஓகே, எதர் நீங்கள் JVM வேணும்னா நீங்கள் JDK இன்ஸ்டால் பண்ணணும், அது கூட சேர்ந்து உங்களுக்கு JRE வரும். இல்லை எனக்கு JDK வேணாம், JVM மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் JRE இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு JVM வரும். ஓகே, எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு JDK தேவைப்படுது, எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு JRE தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் எந்த எக்ஸிக்யூட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு JVM மஸ்ட்டு. அதை நான் ஏன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சினாரியோ நம்பர் 1. நீங்கள் வந்து ஒரு கோடை ரைட் பண்ண போகிறீங்க, அட் த சேம் டைம் அந்த கோடை நீங்களே வந்து ரன் பண்ண போகிறீங்க. நீங்களே வந்து என்ன பண்ண போகிறீங்க, ஒரு கோடை ரைட் பண்ண போகிறீங்க, அண்ட் நீங்களே வந்து அந்த கோடை வந்து ரன் பண்ண போகிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸ் இங்கே யார் யார் அப்படின்னா JDK, JRE அண்ட் JVM, இது 3மே வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, JDK இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு ஜாவா கூட ரைட் பண்ண முடியும். JRE அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விச் வில் கிரியேட் அன் என்விரான்மெண்ட் டு ரன் யுவர் கோட். உங்களோட கோடை ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணக்கூடியது தான் வந்து JRE. ஓகே, JVM அப்படின்றது வந்து நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு JDK இருந்தால் மட்டும்தான் உங்களால் ரைட் பண்ண முடியும். JRE வந்து உங்கள் கூட ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து அவர் ஆல்ரெடி எழுதிட்டாரு ஒரு ஃபைலில், அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் அதை வந்து ரன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து ஒன்று சென்ட் பண்ணுறாரு. ஓகே, ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ரன் தான் பண்ண போகிறீங்க, ரன் பண்ணி அவுட்புட்டை பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த சினாரியோவில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு JRE அண்ட் JVM மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு JDK தேவைன்னு அவசியம் கிடையாது, விச் இஸ் ஆப்ஷனல் தான். நீங்களே ஒரு கோடை ரைட் பண்ண போகிறீங்க, ரன் பண்ண போகிறீங்க, அதாவது நீங்களே வந்து ஜாவாவில் வந்து ஒரு டெவலப் பண்ண போகிறீங்க, ரன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவை JDK, JRE அண்ட் JVM. இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து ஜாவா கோட் எழுதுனா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் இருக்குது, ஜஸ்ட் இது நீங்கள் ட்ரிகர் பண்ணாலே போதும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு JRE அண்ட் JVM மட்டும் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ 2 சினாரியோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரியலனா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து JVM. ஸோ JVM வந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, JVM அப்படின்றது வந்து சிம்பிளாக ஹார்ட் ஆஃப் ஜாவான்னு கூப்பிடலாம். JVM என்னன்னு சொல்லலாம், ஹார்ட் ஆஃப் ஜாவா அப்படின்றத சொல்லலாம். வை? பிகாஸ் JVM இல்லைன்னா உங்களால் ஜாவா கூட ரைட்டும் பண்ண முடியாது, ரன்னும் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஏன் நான் சொல்கிறேன், நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம், நாட் மோஸ்ட் ஆஃப் த டைம், ஆல்வேஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எழுதுவோம். ஆல்வேஸ் வந்து
நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் தான் இருக்கும். ஓகேவா? சரி, நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கோடு எழுதிடுறேன். நான் ரன் பண்ணுறேன். எப்படி எனக்கு அவுட்புட் வருது? ஓகே, நான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு கோடு எழுதுறேன், அதை ரன் பண்ணுறேன், ரன் ஆகுது, எனக்கு அவுட்புட்டும் கிடச்சிருது. ஓகே, இது எப்படி நடக்குதுன்றதை நான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதுவோம். என்ன இங்கே ஒரு ட்ராபேக் அப்படின்னா, உங்களோட சிஸ்டமால் என்ன பண்ண முடியாது, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை ரீட் பண்ண முடியாது. ஓகே, உங்கள் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்லி பைட் கோடை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். உங்கள் சிஸ்டமால் என்ன தான் பண்ண முடியும்? பைட் கோடை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். ஓகே, அப்போ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் டு பைட் கோட் கன்வர்ஷன் வந்து யார் ஹெல்ப் பண்ணுவா இதை பண்ணுறதுக்கு அப்படின்னா, அங்கே தான் வந்து JVM பிக்சரில் வருது. ஓகே, ஸோ JVM helps to convert our plain English programming language into a bytecode. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோட் எழுதுகிறோம், JVM அந்த கோடை லிசன் பண்ணுது, அந்த கோடை வாங்கிக்குது, அதை வாங்கிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுது. பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம் அதை ரீட் பண்ணி நம்மளுக்கு என்ன கொடுக்குது? அவுட்புட்டை கொடுக்குது. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்படி தான் நடக்கும் எக்ஸிக்யூஷன். ஓகே, இப்படி தான் எக்ஸிக்யூஷனே நடக்கும். ஓகே, இங்கிலீஷ் லாங்குவேஜில் கோட் எழுதுகிறோம், JVM அதை ரீட் பண்ணிட்டு அதை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ அதனால தான் நம்ம JVM வந்து ஹார்ட் ஆஃப் ஜாவான்னு சொல்கிறோம். JVM இல்லைன்னா இங்கே இந்த ப்ராசஸே நடக்காது. இந்த ப்ராசஸ் நடக்கலைன்னா உங்கள் சிஸ்டமால் ரீட் பண்ண முடியாது. உங்கள் சிஸ்டமால் ரீட் பண்ண முடியலன்னா உங்களுக்கு அவுட்புட்டே கிடைக்காது. ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் சினாரியோ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு டேர்ம் ஒன்று இருக்குது, விச் இஸ் கம்பைல் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைல் டைம் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பைல் டைம் எரர்னா என்ன? ஓகே, கம்பைல் டைம் எரர்னா பார்க்குற நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இந்த கோர்ஸ் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ அதனால இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 5th கிரேடோ ஒரு 6th இதுமோ படிச்சுட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் நினச்சிக்கோங்க. ஓகே, உங்கள் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு எஸ்ஸே எழுதணும். ஓகேவா? ஒரு 100 வேர்ட்ஸ் வச்சு ஒரு எஸ்ஸே எழுதணும். என்ன பண்ணுறாங்க, உங்கள் டாஸ்க் அசைன் பண்ணுறாங்க, நீங்களும் அந்த டாஸ்க்கை ஒர்க் பண்ண விச் இஸ் எஸ்ஸே எழுத ஆரம்பிக்கிறீங்க. இப்போது உங்கள் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, உங்கள் பக்கத்திலே உட்காந்து நீங்கள் எழுதுறத பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் எழுதுறத பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு கிராமர் மிஸ்டேக் ஒன்று பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஓகேவா? நீங்கள் அப்படி பண்ண உடனே அந்த வெரி நெக்ஸ்ட் செகண்டே வந்து உங்கள் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல எரர் பண்ணியிருக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து குக்கிங் அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். சிக்கு பதிலாக இப்படி எழுதிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, எனக்கு வந்து இங்கே கே வரக்கூடாது, எனக்கு வந்து சி வரணும். உங்கள் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இது எழுதின அடுத்த நிமிஷம், இந்த வேர்டை கம்ப்ளீட் பண்ண அடுத்த செகண்டே இங்கே இடத்துல எரர் வருது பாருன்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல எரர் வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கையில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெண்ணை யூஸ் பண்ணி இங்கே வந்து கீழே ஒரு லைனை வந்து அண்டர்லைன் பண்ணிடுறாங்க. ஒரு லைன் போட்டுறாங்க, அண்டர்லைன் பண்ணிடுறாங்க அந்த வேர்டை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பாரு அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போது நீங்கள் ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதிட்டு இருக்கும்போதே ஒரு எரர் வருது. உங்கள் டீச்சர் இமிடியேட்டாக அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இண்டிகேட் பண்ணுறாங்க ரெட் கலர் பெண்ணை வச்சு அப்படின்னா, அது பேர் தான் வந்து கம்பைல் டைம் எரர். நீங்கள் எழுதும் போதே கோடு சரியாக எழுதலை அப்படின்னா, அதை வந்து ஜாவா வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு காட்டும், இங்கே பாரு இது தப்பாக எழுதியிருக்க அப்படின்ட்டு. அதுதான் கம்பைல் டைம் எரர் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த கம்பைல் டைம் எரரை இண்டிகேட் பண்ணுறதுக்கும் யார் யூஸ் ஆகுறா, இங்கே எந்த காம்பனண்ட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, JVM தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ JVM தான் வந்து இந்த கம்பைல் டைம் எரரை த்ரோ பண்ணும். ஓகே, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்ட்டு a = 10 அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன்.
ஓகே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். சரி இதுதான் வந்து ப்ராப்பரான ஸ்கிரிப்ட், இப்படி தான் எழுதணும் சரியா. இப்போ இதில் வந்து ஜேவிஎம் என்ன பண்ணும், இதை செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இப்போ ஜேவிஎம்மால் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல எந்த எரருமே தராது. புரியுதா? நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், இங்கிலீஷில் தான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன், எழுதிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஜேவிஎம் இந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ணுது. ரீட் பண்ணிட்டு ஜேவிஎம்மால் இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை பைட் கோடாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு எந்த எரருமே அது கொடுக்காது. ஓகே, இப்போ இதுவே நான் வந்து இன்ட் அப்படின்றது வந்து ஐஎன்டி ஃபுல்லாக கேப்ஸில் எழுதுறேன், இப்போது இது வந்து தப்பு. ஆக்சுவலாக இப்படி எழுதக்கூடாது கோடு. ஓகே, இதுதான் ப்ராப்பர் வே. இப்போ நம்ம தப்பாக எழுதிருக்கோம் இல்லையா. இப்போ உடனே என்ன பண்ணும், ஜேவிஎம் இதை ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணும், இப்போ இந்த ஐஎன்டி அப்படின்றத வந்து பைட் கூட கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னா the வெரி நெக்ஸ்ட் செகண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணும், எந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணி காட்டிடும். இதுதான் கம்பைல் டைம் எரர். நம்ம ஸ்கிரிப்டை எழுதும் போதே நம்மளுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது இல்லையா, அதுதான் கம்பைல் டைம் எரர். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே வந்து நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி இந்த பேஜுக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாமே. ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்ற ஒரு கோட் ஒன்று எழுதுறேன். ஸோ இது வந்து டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வேரியபிள், இது வேல்யூ சொல்லுவாங்க. இதெல்லாமே நான் லேட்டராக பார்ப்போம். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து கம்பைல் டைம் எரரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல இந்த லைனில் எனக்கு எந்த ஒரு எரருமே வரல, எங்கேயுமே வந்து எனக்கு என்ன இல்லை, ரெட் கலர் லைனில் ஒரு மார்க்கிங் கிடையாது. இப்போ நான் இதுவே இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா நான் எழுத அடுத்த செகண்டே வந்து பாருங்கள் எனக்கு இங்கே வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி இது எரர்ன்னு காட்டுது. ஓகே, இந்த லெஃப்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து ஒரு எரர்ன்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் சொன்னேன் கம்பைல் டைம் எரர் அப்படின்ட்டு. நீங்கள் கோடை எழுதும் போதே தப்பாக எழுதிட்டீங்க, அந்த இடத்துல ஒரு எரர் வருது அப்படின்னா அது பேர் தான் வந்து கம்பைல் டைம் எரர். ஸோ இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதோட வந்து இன்னைக்கு செஷனை நம்ம எண்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் ஐ செட் லைக் இது கம்ப்ளீட்டாக ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸாக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ லைக் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கிரிப்டிங் தெரியும், ஆல்ரெடி உங்களுக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தெரியும். ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா நீங்களும் இந்த கோர்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த கோர்ஸில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது யாராவது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.